இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் பிறந்தாச்சு, 2025 பிறந்தாச்சு. நான்வெஜ் இல்லைன்னா எப்படி? அதனால் காலையில் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சீனி இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். சிக்கனுக்கு தேவையான திங்ஸும் சீனி, பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பிக்கு பால் எல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம போய் கோலம் போட தான் ஸ்டார்ட் பண்ணோம். பனி நிறையா இருக்கிறதுனால நம்ம லேட்டாக தான் எந்திரிச்சோம். எல்லோரும் விடிய காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு குளிச்சு கிளம்பிட்டாங்க. நான் அப்போ தான் எந்திரிச்சு கோலமே போட ஆரம்பித்தேன். நியூ இயருக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தானே எல்லா டேயும் அமையுங்கிற நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால நல்லா திருப்தியாக தூங்கி எந்திரிச்சோம்னா எத்தனை நாளானாலும் நல்லா திருப்தியாக தூங்கலாம்னு நல்லா லேட்டாக தூங்கி தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டோம். அதுக்கிடையில் அப்பா குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க. நான் இட்லி மட்டும் அவிச்சேன். அப்பா சிக்கன் கிரேவி, குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் இருந்துச்சா வச்சாங்களா, அதோட எங்களுக்கு பசிச்சிருச்சு. குளிக்க இல்லை, போட்டு சாப்பிட்டாச்சு. அப்பா இந்த கிரேவி தொக்கு எல்லாமே என்ன, இப்போ கருவாடு தொக்கா இருந்தால் கருவாடை வறுத்து தான் தொக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் வறுத்து தான் கிரேவி பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குமா. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டியது தான். ஏன்னா எண்ணெய் தேய்க்காமல் நம்ம குளித்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், தலை அப்படியே காடு மாதிரி இருக்கும், சிக்கு எடுக்க முடியாது. அதனால் நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளித்தோம்னா, நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளித்தோம்னா, குளிச்சுட்டு நம்ம முடி வந்து சிக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நல்லா நீட்டாக வரும். அதுவும் இல்லாமல் முடி நிறையா கொட்டாது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை முடிக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பாவை இந்த கரப்பாஞ்செடி பிடுங்கிட்டு வர சொல்கிறேன், அதை பிடுங்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது பிடுங்கி ஒரு வாரம் தேய்ச்சோம்னா போதும், வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும். அப்புறம் என்ன, புது கேலண்டர் எடுத்து இன்றைக்கி மாட்டியாச்சு. மாட்டி எல்லா ராசி பலனையும் பார்த்தா இன்றைக்கி எதுவுமே கெட்டதாக போடலைங்க, எல்லாமே நல்லதாக தான் போட்டிருக்கு. எல்லா ராசி பலனுக்கும் நல்லதாக தான் போட்டிருக்கு. ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் இல்லையா, தப்பாக போடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நல்லதாக போட்டிருப்பாங்க போல இருக்கு. நம்மளுக்கும் எல்லாருக்கும் சூப்பராகவே போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன, இன்னையிலேருந்து ஒவ்வொரு பழமொழியாக படிக்க வேண்டியது தான். வேறு என்ன நம்மளுக்கு வேலை. அப்புறம் காலை டிஃபன்லாம் முடிச்சு மதியானத்துக்கும் இட்லியே அவிச்சிட்டேன். அப்புறம் தம்பிக்கு பால் ஊற்றி வைக்கணுமா, அதையும் ஊற்றி வச்சு காய வச்சாச்சு. இட்லியை வச்சு குழம்பு இருந்துச்சு, அதையே மத்தியானத்துக்கு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு ஒரு வழியாக சாப்பாடு வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணி தீர்ந்து போச்சு. அரிசி ஊற வச்சு சாப்பாடு வச்சு அது வைக்கிறதுக்கு லேட் ஆயிரும்னு மோஸ்ட்லி நான் வந்து இட்லியே வச்சுட்டேன். அப்புறம் எல்லாமே சூப்பராக நிறையா இருந்துச்சா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, நம்மளும் இன்னொரு தடவை ஒரு பிடி பிடிச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. நியூ இயர் அதுவுமா இன்றைக்கி கரண்டு வர்றதும் போகிறதுமாவே இருந்துச்சு. கடைசியில் மொத்தமாக பிடுங்கிட்டாங்க, கரண்டே வரல. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாயங்கால நேரத்தில் தண்ணி வந்துச்சு. அப்பா ஆண்டவன் ஒரு வழியாக நம்மளுக்கு வழியை காமிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு தண்ணி வண்டியை ஓடி போய் நிறுத்தி உள்ளக்க கொண்டு வந்து ஊற்ற சொன்னால், அந்த அண்ணன் என்னால் உள்ளக்க வர முடியாதுப்பா, தண்ணியும் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சின்ன ட்ரம்மை மட்டும் எடுத்து கொண்டு போய் வேலிக்கிட்ட வச்சுட்டு காசு போய் எடுத்துகிட்டு வந்து அந்த அண்ணன்ட்ட கொடுத்தாச்சு. அந்த ட்ரம்மு நிறையிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அண்ணன் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. 4 கூட ரொம்புறதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகுதே அப்படின்ட்டு நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அந்த தண்ணி ரொம்புற மாதிரியே தெரியலை. ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த தண்ணி மோஸ்ட்லி சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தானே வச்சுக்க போகிறோம். அதனால் அதை பிடிச்சி வச்சாச்சு. இன்னொரு அக்வா வாட்டர் வரும், அந்த வாட்டர் குடிக்கவும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த அண்ணன் இந்த சைடே வர்றதில்ல. அதுக்காண்டி இவங்களையும் குறை சொல்ல முடியாது. இவங்களும் நல்ல தண்ணி தான், ஆனால் சில தண்ணி வந்து நம்மளுக்கு ஒத்துக்காதுல்ல. ஈவினிங் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம குளிச்சு சாமி கும்பிட போக வேண்டியதாக. குளிச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இனிமேல் என்ன நடக்குதுன்னு நீங்களே வேடிக்கை பாருங்கள். இனிமேல் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் இல்லை, முக்கால்வாசி வந்து நம்ம பேசுனது தான் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வரும். அதில் நிறையா சொல்லியிருப்பேன். எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அந்த காலத்து புளிய மரம் தண்ணியை பற்றியெல்லாம் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா அந்த எண்டு தெரியுதா, அந்த எண்டுக்கிட்ட தான் நம்ம வீடு இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் குளிப்போம். இப்போ வந்து குளிக்கிறது இங்கே தான், இந்த ஒரு நிலையில் தான் குளிப்போம். எவ்வளோ தூரம் வரோம் பார்த்தியலா. இது வந்து நம்ம முனியா கோயில், ஊரணி இருக்குது. இது வந்து நம்ம பிள்ளையார் கோயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கேட்டு அடைச்சி கிடக்குடி. ஆமாம், திறந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு.
5 முக பிள்ளையார். இறங்கி போய் சாமி கும்பிடுங்க. போங்க போங்க, சாமி கும்பிட்டுட்டு வாங்க. பைய போகணும். சாமியை தொட்டு கும்பிடுங்க. சச்சிட்டு சாமியை தொட்டு கும்பிடுப்பா. இந்த இருக்குடா, கொஞ்சோண்டு இருக்குடா சந்தனம். இங்க வா இங்க வா. இந்த தம்பி நில். எடுக்கக்கூடாது, சாமி கும்பிடணும். இங்க வா தம்பி, இங்க வாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 3 சுற்றி உக்கி போடலைன்னா அது எப்படி நம்ம வந்து சாமி கும்பிட்டதுக்கே அர்த்தமாகும். நாங்கள் காலேஜ் படிக்கையில் இப்படி தான், எப்போ ஹால் டிக்கெட் கொடுத்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. கொடுக்கையில் பூரா அந்த குன்றக்குடி பிள்ளையார்பட்டி போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு தான் வருவோம். மோஸ்ட்லி இந்த பிள்ளையார் பார்த்து சுற்றி சாமி கும்பிட்டு என்னமோ அவரே வந்து எக்ஸாமில் எங்களை பாஸ் பண்ணி விடுற மாதிரி நாங்கள் அப்படி சீனை போட்டு சாமி கும்பிட்டுட்டு திரிவோம். அந்த மாதிரி இன்னும் அந்த பழக்கம் விட்டு போகலை எங்களை. ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வர்றதை நீங்களே பாருங்கள். இந்த பிள்ளையார் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காது. இங்கே தான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஊரில் தான் இருக்கும். எங்களுக்கு கிடச்சது லக்கு தான். இந்த பிள்ளையார் கொண்டு வரையிலேயே மழை வந்துச்சு. நம்ம ஊருக்கு புதுசாக கொண்டு வரையிலேயே மழை வந்துச்சு. தம்பி கிளம்பலாமா? போமா வீட்டுக்கு? வீட்டுக்கு போமாடி? இதுதான் எங்கள் குடி தண்ணி ஊரணி. அது முனியா கோயில் ஆல்ரெடி சொன்னேன். இது நம்ம ஊருக்கு அம்மா. சாப்பிட்டு கொடுத்தாங்க. டைமிங் 5 மணி ஆயிடுச்சு தம்பி, பெல் அடிச்சுட்டாங்க. வா போவோம். போமா. மார்கழி மாதம் பொங்க வைக்க ஜாமான் வாங்கியாந்துருக்கு. டெய்லி ஈவினிங் பொங்க வச்சுருவாங்க. சாட்சித்து போதும், அடைச்சிட்டு வாங்க. இங்கே பாரு, யாரோ பார்க்குறாங்க வீடியோவில் இருந்து. நீ அடிக்கப்படுறாங்க பாரு. நீ சேட்டை பண்ணுறியல்ல, அதான் யாரோ வீடியோவில் இருந்து பார்க்குறாங்க பாரு. பாய் சொல்லு, பாய் சொல்லு, வீட்டுக்கு கிளம்புவோம். இங்கே பாரு, பாய் சொல்லு, வீட்டுக்கு கிளம்புவோம். சிரிச்சுட்டே சொல்லு, சிரிச்சுட்டே சொல்லு. அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களோ? எண்ணெய் வச்சு தள்ளுறேன், அடைக்கிற முக்கியலாம் கொழுப்பு. நம்ம ஓல்டு மெமரிஸ். டிக்டாக்லாம் எடுக்கையில் இந்த இடத்துல தான் வந்து இந்த கம்மாயில் ஒத்த மரம் அந்த சாங் இங்கே தான் வந்து எடுத்து. அதெல்லாம் ப்ரைவேட்டில் தான். டிக்டாக் மோஸ்ட்லி ப்ரைவேட்டில் தான் போட்டு வச்சுக்கிடுவேன். திருப்பி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இங்கேருந்து இந்த சாமியை ஒரு கும்பிட்டுக்குருவோம். எப்போவுமே எங்கள் ஊரில் நியூ இயருக்கு சர்ச்சுக்கு தான் போவோம். எல்லாருமே கிளம்பி போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு தான் மற்ற எல்லா கோயிலுக்குமே போவோம். ஒரு 2 வருஷமாக சர்ச்சுக்கே போகல. பார்ப்போம், அடுத்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.